வணக்கம் நேயர்களே and welcome to ஆரோக்கியமான சுவையோ சுவை. ஆரோக்கியமான சுவையோ சுவை. இன்னைக்கு ஷெஃப் எக்ஸிகியூட்டிவ் ஷெஃப் வினோத் இருக்காங்க அண்ட் ஜெருஷா இருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு மின்னலே மாதிரி நம்ம பண்ணலாம். நம்ம இப்போ ஷெஃப் நம்ம என்ன ஷெஃப் பண்ண போறோம்? ஆக்சுவலி வந்து பாப்கார்ன் சிக்கன். ஓகே, ஸோ இன்னைக்கு ரெசிபிஸ் எல்லாமே வந்து நம்ம சிக்கன் பேஸ்டா பண்றோம் இல்லையா ஷெஃப்? ஓகே, பிகாஸ் உங்களுக்கு கெஸ்ட்டும் வந்து இந்த மாதிரி ப்ரோட்டீனேஷியஸா வேணும், பிராய்லர் வேணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க இல்லையா? ஸோ அதனால வந்து ப்ரோட்டீனேஷியஸா என்ன வேணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கோட யூத் மற்றும் பீப்புளோட லைஃப் ஸ்டைலே இப்போ மாறிடுச்சு. அதாவது கார்ப்ஸை எவ்வளோ நீங்க கட் பண்றீங்களோ அவ்வளோக்கு நல்லது. கார்ப்ஸ் சாப்பிட சாப்பிட வயிறு வச்சிடுறது, அப்புறம் லெத்தார்ஜி வந்துடுது, பல ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வந்துடுது. ஸோ எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு ப்ரோட்டீன் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு டாக்டர்ஸ், டயட்டீஷியன்ஸ், நியூட்ரிஷனிஸ்ட், ஹெல்த் கேர் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாருமே அதை தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ரொம்ப அழகா உடம்புக்கு வந்து அசிமிலேட் ஆகக்கூடிய ஒரு ப்ரோட்டீன் வந்து யூனிவர்சலா சிக்கன் அப்படிங்கிறது ஒண்ணு. அண்ட் எஸ்பெஷலி பிராய்லர் சிக்கன்ஸ் வந்து ரொம்ப ஹெல்தியா வளர்க்கப்பட்டனால நம்ம அதை சூஸ் பண்ணி நம்ம அந்த மாதிரி பண்றோம். ஸோ நேர்களே, பாப்கார்ன் சிக்கனுக்கு தேவையான பொருட்கள்: பொடியா நறுக்கின பிரஸ்ட் சிக்கன், சில்லி பேஸ்ட், பொடியா நறுக்கின கார்லிக், மைதா, பொடியா நறுக்கின இஞ்சி, சோயா சாஸ், பொடியா நறுக்கின வெங்காயம், முட்டை, 3 கலர் கேப்சிகம், ஒயிட் பெப்பர், பிளாக் பெப்பர், ரெட் சில்லி ஃபிளேக்ஸ், சால்ட் அண்ட் சுகர். ஸோ இது எல்லாமே தான் இதோட இன்கிரீடியன்ஸ். அண்ட் ஸோ நம்ம ஆரம்பிக்கலாம் ஷெஃப். அந்த பிரஸ்ட் சிக்கனை வந்து நான் அந்த அவ்வளோ பொடிசா நான் நினைக்கிறேன். ஓகே, ஆல்மோஸ்ட் மின்ஸ் மீட் மாதிரி வெட்டியிருக்கீங்க இல்லையா? அது இதோட மைதா மாவு, கொஞ்சம் சக்கரை. சோ இப்போ இந்த ஆயில் நல்லா ஹாட்டா இருக்கு இல்லையா ஷெஃப்? ஆமா, இது நம்ம ஃப்ரை பண்றதுக்காக ஆனியன் ஆயில். நீங்க வீட்ல உபயோகிக்கப்படுற குக்கிங் ஆயில நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அந்த கோட்டுக்காக நான் கொடுக்குறேன் ஆக்சுவலி. ஓகே, சோ ஹோல் எக், ஒரு ஹோல் எக் போட்டாச்சு. how many eggs chef? one egg actually. சோ உங்களுக்கு ஒரு எக் போதும் ஒரு போர்ஷனுக்கு. அந்த கோட்டிங்காக தான் நம்ம அந்த மைதா சேர்க்கிறோம், அந்த பாப்கார்ன் அந்த வரதுக்காக. கார்ன்ஃப்ளவரும் சேர்க்கலாமா ஷெஃப்? கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துக்கலாம். நான் கார்ன்ஃப்ளவர் சேர்க்கல ஆக்சுவலி வந்து. ஓகே, இல்ல மைதா ஏதாவது பிரெஃபரன்ஸா? இல்ல இது மைதா மட்டும் நான் எடுத்துக்கிறேன் ஆக்சுவலி. கார்ன்ஃப்ளவர் தேவையில்லை ஆக்சுவலி. ஓகே ஓகே ஓகே. அதுக்கு அப்புறம் அந்த பொரிச்சு எடுத்தத இந்த ஹெவி மசாலால அது தனியா நம்ம. ஓகே, சோ இது ஆல்மோஸ்ட் நம்ம அந்த 65 ரெசிபி மாதிரி வருமா அது? ஏன்னா அதுல வந்து நம்ம 65 அந்த மாதிரி சில்லி போட்டு அந்த கொரியான் அந்த இது கிடையாது ஆக்சுவலி. ஓகே ஓகே, அதுக்கும் என்ன இது நம்ம ஃப்ரை பண்றதுக்கு அந்த முழுசா தெரியணும்ங்கிறதுக்காக நான் போட்டுருக்கேன் ஆக்சுவலி. ஓகே ஓகே. சோ சிக்கன் 65ல என்ன வேரியேஷன் வரும்? எந்த ஸ்டேஜ்ல ஒரு வேரியேஷன் வரும்? அந்த அதுல வந்து நம்ம வந்து ஜிஞ்சர் garlic பேஸ்ட், ஓகே, சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர் அந்த மாதிரி போவோம் ஆக்சுவலி. அது போல தான் நம்ம வந்து ஃபுல்லா நான் சைனீஸ் எடுத்துர்க்கேன் ஆக்சுவலி. ஓகே ஓகே ஓகே. இது சைனீஸ் ஆக்சுவலி. சோ இது வந்து ஒரு சைனீஸ் ரெசிபி. and 65 நாலே ஒரு செட்டிநாடு ஸ்டைல் வந்துருது இல்லையா அது? அண்ட் இதுல வந்து இன்னொன்னு என்னன்னா, பொடியா நறுக்கின garlic and பொடியா நறுக்கின வெங்காயம் and ginger. அந்த 65னா உங்களுக்கு ginger garlic பேஸ்ட் மாதிரி போயிடும். அது மாதிரி மாறும்போது உங்களுக்கு அந்த ஃப்ளேவர்ஸ் மாறிடும். சோ என்னதான் ஷெஃபா இருந்தாலும் he follows rules. முதல்ல ஒரு பீஸ் போட்டு செக் பண்ணி பார்த்துறாரு. இல்ல ஆக்சுவலி ஓவர் ஃபயரா இருந்தாலும் அது வந்து கரெக்ட். சோ அந்த ஸ்லோ ஃபயரா இருந்தாலும் அந்த இது வராது ஆக்சுவலி. ஒன்ஸ் போட்டா அந்த ஒரு சிக்கன் மேல வரணும். ஓகே, சோ இது நல்லா ஃப்ரை ஆகணும் அப்படியே. ஆமா, இது நம்ம ஆல்மோஸ்ட் குக் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து அடுத்து நம்ம வந்து டாஸ் தான் பண்ண போறோம். ஓகே, அதனால ஆல்மோஸ்ட் இது வந்து வெல் டன்னாவே எடுத்துக்கலாம். சோ யூ ஹேவ் தட் அந்த ட்ரெயின் பேப்பரும் ட்ரை ரெடியா இருக்கு.
எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வெஜிடேரியன்ஸ்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்தது. பட் எக் பேட்டர் இல்லாம பண்ணலாமா அப்படின்னா பட் அது அவுட் ஆஃப் क्वेश्चन இப்போ. இல்ல சேம் திங் வந்து நம்ம வந்து கார்ன்ல வச்சு கார்ன் அமெரிக்கன் கார்ன் இருக்குல்ல, ஸோ சேம் ப்ரொசீஜர் வித்தவுட் எக் பண்ணிட்டு ஸோ கொஞ்சம் மைதா போட்டு அது மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் ஜெருஷா இதில் வந்து என்னன்னாக்கா இப்போ யூத்துக்கும் இதுக்கு வந்து லைக் கண்டிப்பாக விரும்பி சாப்பிட்ற ரொம்ப டேஸ்டி மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ப்ரோட்டீனேஷியஸ் ஃபுட் வந்து இப்போ நம்ம வெஜிடேரியனில் தான் பன்னீர் இருக்குது, சோயா பன்னீர் இருக்குது. பட் இந்த குவாலிட்டி ஆஃப் ப்ரோட்டீன்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ குவாலிட்டி ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் எவ்வளோ அண்ட் கேலரி லெஸ்ஸாக இருக்கிறதுனால வந்து இட்ஸ் வெரி வெரி குட் குவாலிட்டி ப்ரோட்டீன். Also இது வந்து white meat அப்படின்றனால it is very good. ஆமா it's very good. Lean meats are very good and the broiler chickens வந்து as such throughout Tamil Nadu they are maintaining very high biosecurity. அதாவது அது அவ்வளவு அழகா அதை பாதுகாத்து அதை வளர்க்குறாங்க. ஸோ அதனால இட்ஸ் ஸோ ஹெல்தி அண்ட் நம்ம வரப்போகிற டிஸ்கஷன்ஸ்ல இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் ஆன் தட் ஹவு ஹெல்த்திலி தே ஆர் க்ரோன் அப்படிங்கிறத பற்றி ஒரு உண்மையான விழிப்புணர்வுகள் நிறைய நம்ம சொல்ல போறோம். ஃப்ரை பண்ணும்போது இந்த ஸ்மெல் ரொம்ப நல்லா வருது. இது இப்போ ஆன மாதிரி இருக்கே ஷெஃப், இன்னும் how long has it to fry? ஏன்னா நம்ம ஃபைனா சாப் பண்ணிக்கலாம், அது ஈஸி டு ப்ரிப்பேர். ஆக்சுவலி வந்து அந்த பாப்கார்னோட ஃபீல் வருது. எஸ், பார்க்கறதுக்கே அந்த மாதிரி தான் இருக்கு. கரெக்டா தான் நேம் பண்ணிருக்கோம். ரொம்ப அழகா வந்து பாப்கார்ன் மாதிரியே இருக்கு. ரொம்ப ஒரு பிளசன்ட் ஸ்மெல்லாவும் இருக்கு. இப்பே அப்படியே சாப்பிட்ற மாதிரி இருக்கு. இது இப்போ சைனீஸ் ஸ்டைல்ல வந்து நான் ஓகே. ஸோ இனிமே தான் இந்த சைனீஸ் இப்போ நம்ம we are going to travel to China. அதனால fasten your seat belts. இப்போ நம்ம வந்து ஷெஃப் எப்படி நம்மள சைனாக்கு டேஸ்ட்லயே கொண்டு போறாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இது ஒரு சேலஞ்ச் ஷெஃப். எப்படி நீங்க சைனா கேட்கலாம் கூட்டிட்டு போறோம், நாங்களே சைனீஸ் ஆயில் நான் ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணிருக்கோம். ஒன்லி இப்போ டாஸுக்காக தான் நம்ம பண்றோம். அந்த வேற ஒன்றும் ஹெவி திங்க்லாம் ஒன்றும் கிடையாது. ஃபைனா சாப் பண்ண ஆனியன், ஜிஞ்சர், அந்த கார்லிக் அந்த இது பண்ணுறோம். பட் நீங்க இந்த எக் பேட்டர் போட்டனால ஆயில் அப்சர்வ் பண்ணாம இருக்கு. ஆமா, மைதா வேற போட்டிருக்கு. ஸோ அந்த எக் இருக்கு. செஃப் வந்து இப்போ ஆயில் ஆட் பண்ணிட்டு வெங்காயம், இஞ்சி அண்ட் பூண்டு ஃபைன்லி சாப்ட் எல்லாமே ஃபைன்லி சாப்ட் ஒரே சைஸ்ல ஆட் பண்ணிட்டாரு. இப்போ செஃப் வந்து இந்த கலர்ட் கேப்சிகம். ஸோ ஷெஃப் நீங்கள் வந்து அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ப்ரோட்டீன் கண்டென்ட் ஆஃப் சிக்கன், நீங்கள் யூ ஆர் புட்டிங் இன் ஸோ மச் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் த்ரூ திஸ். இந்த மல்டி கலர்ட் கேப்சிகம்ஸ்னால வந்து நம்ம ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் நிறைந்த நிறமிகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நிறைஞ்ச நம்ம போடுறோம் அதில். ஸோ மேக்கிங் இட் மோர் அண்ட் மோர் நியூட்ரிஷியஸ். எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுதோ நீங்க வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைஞ்ச ஃபுட்டுகளை வந்து டெய்லி பேசிஸ்ல சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. பட் எறும்பூரா கல் தேயும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல பண்ண வேண்டியதா அது. யூ வில் நெவர் ரியலைஸ் இட். பட் இந்த எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்து எண்ட் ஆஃப் த டேங்கிறதோட எண்ட் ஆஃப் த இயர் ஆர் இயர்ஸ் வந்து சொல்லும் போது மக்கள் சொல்லும் போது இட் ரியலி ஒர்க்ஸ் அப்படின்ட்டு தெரியுது. இப்போ இதுல வந்து ஃப்ரைட் பாப்கார்ன் சிக்கன். இப்போ இந்த ஸ்டேஜ்ல we call it as popcorn chicken. ஸோ ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இப்போ ஒன்லி டாஸ் என்னென்ன என்ன போடுறோம் அப்படிங்கிறதுக்காக. ஆமாம், ஸ்பைசி மசாலாஸ்லாம் வச்சுருக்கேன் ஷெஃப்ல. பெப்பர், பிளாக் பெப்பர்லையா டாஸ் பண்ணிக்கலாம். Shall I stir? Yes. Chili flakes. அது என்ன ஷெஃப்? மோனோசோடியம் ஆக்சுவலி. ஓகே மோனோசோடியம் குளூட்டமேட். வீட்ல வேணும்னா யூஸ் பண்ணா இல்லாத இது ஒன்றும் பெரிய நெசசரி ஒன்றும் கிடையாது. and white pepper. So இந்த நேர்ல இந்த டாஸ்ல வந்து முக்கியமா வந்து we have put red chili flakes, white pepper, black pepper, கருப்பு மிளகுத்தூள், வெள்ளை மிளகுத்தூள், சிவப்பு மிளகாய் flakes
and monosodium glutamate. But monosodium glutamate வந்து வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, வேணாட்டி தேவையில்லை. just salt actually. எல்லாமே ஒரு சிட்டிகை தான் ஆட் பண்றோம் salt. ஏன்னா அந்த பேட்டர்லயும் salt போட்டுப்போம் இல்லையா chef நம்ம. இந்த சைனீஸ்ங்கனால little bit of sugar actually. எல்லாமே ஒவ்வொரு பிஞ்ச் தான். சோ அதனால வந்து டயபெட்டிஸ் இருக்கிறவங்க கூட வரி பண்ண வேணா, இவ்வளோண்டு சுகர் தான் அதுல இருக்கு. and then the most beautiful ingredient இதுல red chili paste இல்லையா. actually அது கூட ஒரு ஆப்ஷனா நீங்க வச்சுக்கலாம். இப்ப ஸ்பைசி வேணும் அப்படினா வந்து chili paste கம்பல்சரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து அப்படியே சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்கறதா அப்படியே கொடுக்கலாம் இல்லையா. ஏன்னா இதுல இருக்க அந்த ஒயிட் பெப்பர் பவுடர் அந்த அதுவே ஸ்பைசியா தான் இருக்கும் actually. சோ இது வந்து அங்க பட்டும் படாத மாதிரி தான் அந்த மாதிரி தான் சர்வ் பண்றோம். ஏன்னா இதுல ஒன்னும் வாட்டர் யூஸ் பண்றதுல ஒன்னும் கிடையாது, குக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆல்ரெடி இது வந்து ஃப்ரைடு ஒன் சிக்கன். ஓகே. சோ அதனால ஜஸ்ட் அதே மாதிரி இந்த சால்ட் வந்து சோ இது ரியலி திக் சோயா சாஸ் இருக்கு ஷெஃப். இது திக்ஸ் நான் யூஸ் பண்றேன் actually. நம்ம கிடைக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் தின்னா தான் இருக்கும் அது. actually ரெண்டு வெரைட்டி இருக்கு actually. ஓகே. திக் அண்ட் தின் இருக்கு actually சோயா சாஸ். ஓகே. நீங்க திக்னு கேட்டாலே அது கிடைக்கும் actually. ஓகே. இங்க இந்தியன் மார்க்கெட்லயே இருக்கு. So almost final stage. ரொம்ப அருமையா இருக்கு ஷெஃப். So popcorn chicken preparation வந்து and the colorful capsicum. ஏன்னா ஃபைனா சாப் பண்ணனால நம்ம வந்து டாப்பிங் சாப்பிடலாம். ஆமா. It's just really good. No? The chicken is very soft and it's cooked and very soft. spicy avlo theriyala. Okay. And it's the flavor and the Chinese flavor is so you gone to China. definitely warmly tasty transport. So nice of you chef. So the soft chicken and the popcorn style and the நம்ம Chinese போட்ட all ingredients எல்லாமே ஒரு colorful things. ரொம்ப definitely nice. Thank you so much. ஸ்மார்ட்டாவும் இருக்கு preparation, greasyயாவும் இருக்குல்ல. இப்ப ஸ்டார்டர்ஸ்னு ஹோட்டல்ல வந்தாலே வந்து நம்ம மை காட் அப்படின்னு உட்கார்றோம் இல்ல. ரொம்ப நல்ல ஹெல்தியாவும் இருக்கு. எல்லாம் இப்ப இன்னோவேட்டிவ் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அதுவும் வந்து டேஸ்ட்ஃபுல்லா இருக்கு. இன்னோவேட்டிவ் இருந்தாலும் அது வந்து ஹெல்தியாவும் இருக்கணும், ரெண்டாவது டேஸ்டியாவும் இருக்கணும். அதான் இன்னோவேட்டிவா இருக்கணும், ஹெல்தியா இருக்கணும், டேஸ்டியா இருக்கணும். நிஜமாவே ஷெஃப்ஸ்க்கு இது ஒரு பெரிய சேலஞ்ச் தான் அது. சோ அதனால வந்து so very nice chef and thank you so much for this recipe and thank you Jagrisha. Thank you. So நேர்ல I'm sure நீங்க ரொம்ப இந்த ஷோ என்ஜாய் பண்ணிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு டிஃபரண்டான பிராய்லர் சிக்கன் யூஸ் பண்ணி ஒரு ரொம்ப அழகான ஒரு ரெசிபி வந்து ஷெஃப் வினோத், எக்ஸிகியூட்டிவ் ஷெஃப் வினோத் சொல்லி கொடுத்தாரு நம்மளுக்கு. அண்ட் I'm sure நீங்களும் ரெசிபியை நோட் பண்ணிருப்பீங்க. நாங்க உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.